எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷம் அரசாட்சி குறித்து நாம் சிந்திப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் உங்கள் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசிரியர் கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். ஆசாரிய கூட்டம், ராஜரிக கூட்டம். இப்பொழுது நமக்கு தேவன் தந்த மிகப்பெரிய வாக்கு தத்தம். நீங்கள் உங்கள் அந்தகாரத்திலிருந்து, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு இருள் அந்தகாரம், ராஜா வாழ்க்கை என்பது அரண்மனை வெளிச்சம். ஆகவே தேவன் நமக்கு இந்த உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இருளிலிருந்து தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மளை மீட்டு கொண்டது. ஆகவே நீங்கள் உங்கள் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான கூட்டமாக இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய புண்ணியங்களையும் தேவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் 1000 வருஷ அரசாட்சியில் தான் இது தேவன் நமக்கு தருவார். இப்பொழுது அது மறைமுகமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் அதிசயமாய் அற்புதமாய் தேவன் நமக்கு ராஜரீகத்தை தந்து ராஜ்யத்தை ஆளும்படியாய் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். என்னாகுமோ 23:21 அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிறது. தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், ஜெய கம்பீரமாக இருக்கிறார். சீக்கிரமாக என்ன செய்வார்? உலகத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உலகத்தை ஆளுவோம், பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவோம். ஆகவே அதுக்கு தான் பரிசுத்தமும் நீதியும் பிழையற்ற கரைத்திரையற்ற புத்தி உள்ள மனவாட்டியாய் தேவன் நமக்கு இந்த ராஜ்யத்தை தந்து 1000 வருஷம் ஆளுகை தந்து ஆளுகை செய்ய அதிகாரம் தருவார். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யமாயினர், அவர் சதாகால ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. பூமியில் ஆளுகை வருவதற்கு முன்பாக வானத்திலே ஒரு சத்தமோ தேவ திட்டமோ தேவனுடைய சத்தம் வெளிப்படும் போது அதிசயமாய் அற்புதமாய் அது வரைக்கும் இந்த சத்தம் நமக்குள்ளே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நாங்கள் உலகத்தை ஆளுவோம். ஆகவே அந்தகார இருள் இந்த உலகத்தை பலவிதமான சிக்கல், ஆணவமோ இராணுவமோ யுத்தமோ இரத்தமோ ஊதாரி கூட்டமோ நாதாரி கூட்டமோ உலகத்தை சீர்கேடாக்கி கொண்டு இருக்கிற இந்த உலகத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி 1000 வருஷம் அரசாட்சியில் தேவன் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். அந்த வாக்குத்தத்தை விசுவாசிப்போம். நிச்சயமாக ராஜ்யபாரம் நமக்கு தேவன் தருவார். ஆனால் இயேசு வந்து எருசலேமில் இருந்து ராஜாவாக இருப்பதில்லை. இயேசு உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே மாம்ச பிரகாரமாக இயேசு இந்த உலகத்தை ஆளுவதில்லை. இயேசு நம்ம காணக்கூடிய வழியில் இருந்து ஆளுவதில்லை. அது காணக்கூடாத தேவனாக இருக்கிறார். ஒருவரும் கண்டிராத தேவனுடைய அதிசயமான காரியம். ஆகவே தான் 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 17வது வசனம், நித்தியமும் அழியாததையும் அதர்சனமுள்ள ராஜனும் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாக இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. தேவன் நித்திய அழிவில்லாத அதர்சனமுள்ள ராஜனும் நாம் ஒருவரும் காணக்கூடாதுமா இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்குள்ளே வாசமாக இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்து உலகத்தை ஆளுகை செய்ய முடியாய் அதிகாரத்தை தருவார். இயேசு நம்ம காணக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் ரகசிய வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் சாத்தானுடைய ஆட்சி முடிந்து பிறகு தான் தேவன் ஒவ்வொரு முத்திரையாய் உடைத்து நியாயத்தீர்ப்பில் பலவிதமான உபத்திரத்தில் பூமியை வாட்டி வதைத்து சுட்டெரிப்பார். அதில் ஒரு கூட்டத்தையும் தேவன் பாதுகாத்து
அந்த கூட்டத்தை தன்னுடைய ஜனத்தை மீட்கத்தான் தேவன் பகிரங்கமாக வருகிறார். ஆகவே எருசலேமில் இருக்கிறார், அறை வீட்டில் இருக்கிறார், வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார். ஆனால் நம்பாதீங்க, போகாதீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க. நம்ம பகுதியில் தேவன் நமக்கு ஆளுகை தந்து 5 பட்டணத்துக்கு அதிகாரியாய், 10 பட்டணத்துக்கு அதிகாரியாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக இருக்கும்போது தேவன் நமக்கு ஆளுகை தந்து, அதிகாரம் தந்து, 1000 வருஷம் வாழ்க்கை தந்து, மரணமில்லாத மறு வாழ்க்கை தந்து அதிசயம் செய்கிற தேவன். ஆகவே இந்த வாக்கு தத்தெல்லாம் விசுவாசித்து 1000 வருஷம் அரசாட்சியை காத்திருப்போம். யூதர்கள் எப்பொழுது மனம் திரும்பி இயேசுதான் மேசியா என்று அறிக்கையிட்டு இஸ்ரேல் நாடு கிறிஸ்துவ நாடு என்று சொல்லுகிறார்களோ அப்பொழுது 1000 வருஷ அரசாட்சியை தேவன் தருவார். ஆகவே அது வரைக்கும் புறஜாதியாகிய நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த வருஷத்தில் ரட்சிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று மீட்கப்பட வேண்டுமோ, காக்கப்பட வேண்டுமோ, தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட வேண்டுமோ, எல்லாம் அவருடைய சித்தம். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை தருவீர் என்று சீசர்கள் கேட்கும்போது, இல்லை, பிதாவின் ஆதீனத்தில் இருப்பதே அரிது உங்கள் வேலையல்ல, உங்களுக்கு என்ன வேலையோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்பொழுது நமக்கு என்ன தேவனுடைய திட்டமோ சட்டமோ அதை செய்வோம். ஏற்ற காலத்தில் நேர்த்தியா செம்மையாய் சகலத்தையும் செய்வார். ஆளுகை தருவார், அதிகாரம் தருவார், உலகத்தை நாம் ஆளுவோம். அதற்காக பாட்டு, அதுதான் புதிய ரூட்டு. தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தை விசுவாசிப்போம், ஆளுகை பெற்றுள்ளோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.